Hello students, welcome to my channel. நம்ம 12th Maths Chapter 2 Exercise 2.8ல answer பார்க்க போறோம். If z equal to 2 minus 2i கொடுத்துட்டாங்க, find the variation of z by theta radians in the counter clockwise direction about the origin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ clockwise directionலேருந்து அந்த டீட்டா வந்து எங்கே வந்து முடியுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்க டீட்டாவை வச்சு கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூக்கு ஒரு டீட்டா வரும். ஸோ இந்த ரெண்டு டீட்டாவையும் சால்வ் பண்ணி அது எங்கே க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். நமக்கு நார்மலாக போலார் ஃபார்ம் படி இசட் ஈக்குவல் டு 2 minus 2iன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் வந்து இசட்டோட வேல்யூ அதாவது ஆரோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொல்லுவோமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 minus 2i. ஓகேவா, இதை வந்து மாடுலஸ்லேருந்து எடுக்கிறப்போ ரூட்டாக மாறும். உள்ளார வேல்யூ அப்படியே ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 2 the whole square மைனஸ் ஆஃப் 2 the whole square. ஏன்னா மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கிற ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 4 + 4 ரூட்டில் 8. 8லேருந்து எல்லாம் எப்படி எடுக்கலாம்னா 2√3. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 2√3. சரி 2√2. சாரி இப்போ அடுத்தது ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. b/aக்கு 2 minus 2. இப்போ இதில் பார்த்தோம்னா இது எக்ஸ் இது ஒய்யா. எக்ஸ் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஒய் வேல்யூ நெகட்டிவாகவும் இருக்குது. பியோட வேல்யூ -2 டிவைடட் பை 2. 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எங்கே வரும்னா tan 1ங்கிறது π/4. ஸோ -1ங்கிறப்போ ஆல்ஃபாவோட டீட்டாவோட வேல்யூ வந்து -π/4. சரிங்களா, -π/4ங்கிறது தான் டீட்டாவோட வேல்யூ. இப்போ இதை எல்லாத்தையும் கொஷினில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ கொஷினில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிராஃபில் π/4 வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ங்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் லைஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து -π/4. இங்கே தான் இப்போ லைஸ் ஆகிருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். போலார் ஃபார்ம் ஆரோட வேல்யூ 2√2 அண்ட் டீட்டாவோட வேல்யூ cos -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. நமக்கு கொடுத்துருக்க இசட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நமக்கு என்ன டீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்கோனோ இதில் அந்த டீட்டாவோட வேல்யூ இந்த டீட்டாவோட வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறோன்னா நியூ பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ நியூ பொசிஷன்னா -π/4 நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ π/3. ஸோ இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளைல 3π/4 4π டிவைடட் பை 12. ஸோ π/12. இப்போ நியூ பொசிஷனாக நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து π/12. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துக்க நமக்கு டீட்டாவோட வேல்யூக்கு என்ன வந்திருக்குன்னா 2√2 cos π/12 ப்ளஸ் ஐ சைன் π/12. கிளியரா? இப்போ அதே மாதிரி நமக்கு அடுத்தது என்ன டீட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கும் இதே மாதிரி சேம் மெத்தட் தான். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 2π/3. இப்போது இந்த 2π/3க்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. போலார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல அது வரைக்கும் சேம் தான். அதுக்கப்புறமேட்டு ஒரு நியூ பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து மட்டும் நம்ம சம் போட்டால் போதும். ஒருவேளை நமக்கு வந்து தனியாக எக்ஸாமில் வந்து இது மாதிரி இசட்டோட வேல்யூவும் இந்த டீட்டாவோட வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ப்ரூஃப் பண்ணி இது வரைக்கும் அந்த போலார் ஃபார்ம் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையில்லை. இப்போ ஒரே இதில் 3 சப்ராக்ஷன் கொடுத்துருக்கனால இந்த போலார் ஃபார்ம்லேருந்து மட்டும் நியூ பொசிஷன் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை அப்ளை பண்ணால் நமக்கு போதுமானது. ஸோ இந்த நியூ பொசிஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட போலார் ஃபார்ம் 2√2 cos -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. ஸோ இதோட நியூ பொசிஷன் பார்க்கலாம்.
ஸோ நியூ பொசிஷன் போலார் ஃபார்மில் உள்ளது -π/4 நமக்கு கொடுத்துருக்கிறது 2π/3. ஸோ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 கிராஸில் போகிறோம்னா -3π 4 2s are 8π 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. ஸோ 5π/12. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க டீட்டா கண்டுபிடிச்சிருக்க டீட்டா. ஸோ 2√2 cos π/12 ப்ளஸ் I sin π/12. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இதில் தேர்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். தேர்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா θ = 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க போலார் ஃபார்ம் வந்து 2√2 cos -π/4 ப்ளஸ் I sin -π/4. இப்போது இதுக்கு நியூ பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். நியூ பொசிஷன் வந்து -π/4 ப்ளஸ் கொடுத்துருக்க டீட்டா வேல்யூ 3π/2. ஸோ இது 4மே எல்சிஎம்ங்கிறதுனால 4 அப்படியே வச்சுக்கிட்டு -π ப்ளஸ் 6πன்னு வந்துடும். 6πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா 5π. இப்போ இதுதான் நியூ போலார் ஃபார்ம். ஸோ 2√2 cos 5π/4 ப்ளஸ் I sin π/4. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.